ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க எண்ணத்தால மட்டுமே உங்களுக்கு தேவையான பணத்தையோ ஆரோக்கியத்தையோ இல்ல ஒரு உறவையோ உருவாக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? ஹம், இது ஏதோ புதுசா வந்த மேனிஃபெஸ்டேஷன் ட்ரெண்ட் இல்ல. 100 வருஷத்துக்கு முன்னாடி 1921ல ஜெனவீவ் பெஹ்ரண்ட் எழுதின ஒரு புத்தகத்தோட மையக் கருத்து இதுதான். ஆமா. அந்த புத்தகத்தோட பேரு உங்கள் கண்ணுக்கு தெரியாத சக்தி. உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு வந்த குறிப்புகள்லயும் சில கட்டுரைகள்லயும் இந்த புத்தகம் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருந்துச்சு. ஆமா, ஜெனிவீவ் பெஹரண்ட் யாருங்கிறது இங்க ரொம்ப முக்கியம். அவங்க தாமஸ் ட்ரோவார்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சிந்தனையாளரோட ஒரே நேரடி மாணவி. ஓ, தாமஸ் ட்ரோவார்ட் புதிய சிந்தனை இயக்கம்னு சொல்வாங்களே, அதுல முக்கியமானவர். மிகச்சரியா. அந்த இயக்கத்தோட ஒரு பெரிய தூண் அவர். அதனால பெஹரண்ட் எழுதின இந்த புத்தகம் அந்த தத்துவங்களோட ஒரு நேரடி செயல்முறை விளக்கமா பார்க்கப்படுது. இது வெறும் தியரி புக் இல்ல, ஒரு ஹவு டு கைடு மாதிரி. சரி, அப்போ இன்னைக்கு நம்மளோட நோக்கம் இதுதான். இந்த மாதிரி விஷயங்களை கேட்ட உடனே இதெல்லாம் நடக்கிற காரியமான ஒரு கேள்வி வரும். அது நியாயம்தான். ஆமா, எல்லாருக்கும் வரும். அதனால இந்த விவாதத்துல நாம வெறும் நம்பிக்கையை பத்தி மட்டும் பேச போறதில்ல. இந்த கண்ணுக்கு தெரியாத சக்தி எப்படி வேலை செய்யுதுன்னு பெஹரண்ட் சொல்றாங்க. இதுக்கு பின்னால இருக்கிற உளவியல் என்ன, இதை நடைமுறைப்படுத்த என்னென்ன தடைகள் வரும்னு எல்லா கோணத்திலையும் பார்க்க போறோம். வாங்க, இது வெறும் கற்பனையா இல்ல இதுக்குள்ள ஒரு நடைமுறை அறிவியல் இருக்கான்னு ஆழமா அலசி பார்க்கலாம். முதல்ல இந்த புத்தகத்தோட இதயத்துக்கே போயிடலாம். மனக்காட்சி, அதாவது விஷுவலைசேஷன். ஆமா. மனக்காட்சினா சும்மா பகல் கனவு காண்றதுன்னு எடுத்துக்கலாமா, இல்ல இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கா? பெரிய வித்தியாசம் இருக்கு. பெஹரண்ட் ரொம்ப தெளிவா சொல்றாங்க, இது பகல் கனவு இல்ல. பகல் கனவுங்கிறது சிதறிய எண்ணங்களோட ஒரு தொகுப்பு, ஒரு கட்டுப்பாடு இல்லாம. ஆமா. ஆனா மனக்காட்சிங்கிறது ஒரு குறிப்பிட்ட இலக்கின் மீது உங்க மனச குவித்து அது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மாதிரி ஒரு தெளிவான மனப்படத்தை உருவாக்குறது. அவங்க ஒரு மேற்கோள் சொல்றாங்க, நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நாம நினைக்கிறத விட பெரிய சக்தி இருக்கு. அந்த சக்திகளை திறந்து விட்டுற சாவிதான் இந்த மனக்காட்சி. அப்போ இது ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட மனப்பயிற்சி மாதிரி. மிகச்சரியா. இத விளக்க அவங்க ஒரு அருமையான உருவகத்தை பயன்படுத்துறாங்க. அந்த காலத்துல இருந்த மேஜிக் லேண்டன். ஓ, ஸ்லைட் ப்ரொஜெக்டர் விளக்கு. சரி. இந்த மொத்த உலகமும் அந்த ப்ரொஜெக்டர் படம் காட்டுற திரை. இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த விளக்கு மங்கலா இருந்தா இல்ல அலைப்பாஞ்சுக்கிட்டே இருந்தா திரையில படம் எப்படி தெரியும்? தெளிவில்லாம மங்களா தெரியும். அதேதான். உங்க மன உறுதி எவ்வளோ வலிமையாவும் சந்தேகங்கள் இல்லாமலும் அசைக்க முடியாததாவும் இருக்கோ அந்த அளவுக்கு உங்க மனக்காட்சி நிஜ உலகத்துல தெளிவா வெளிப்படும்னு அவங்க சொல்றாங்க. சந்தேகங்கிறது அந்த விளக்க அணைச்சு போடுற மாதிரி. இது கிட்டத்தட்ட இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜில பயன்படுத்துற டெக்னிக் மாதிரி இருக்கு. ஒரு கோல்ஃப் வீரர் ஒரு ஷாட் அடிக்கிறதுக்கு முன்னாடி அத மனசுல 100 தடவை காம்பேக்டா அடிச்சு பார்த்துட்டு தான் அடிப்பாராம். ஆமா ஆமா. பெஹரண்ட் 100 வருஷத்துக்கு முன்னாடியே இதே விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு ஆன்மீக பார்வையோட. அவங்க இதுக்கு ரைட் சகோதரர்கள் கதை உதாரணமா சொல்றாங்களே. ஆமா, ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சப்போ அவங்க சந்திச்ச தோல்விகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. ஆனா ஒவ்வொரு தோல்விக்கு பிறகும் அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கொருத்தர், சகோதரா, நான் அந்த எந்திரத்துல நாம 2 பேரும் எவ்ளோ சுலபமா சீரா பறக்கிறோன்னு என் மனக்கண்ணுல பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்களாம். அந்த கதை கேட்க உத்வேகம் தருதுதான். ஆனா என் மனசுல ஒரு கேள்வி வருது. சொல்லுங்க. அவங்க வெறும் மனக்காட்சியில மட்டும் விமானத்தை உருவாக்கலையே. ஆயிரக்கணக்கான மணி நேர உழைப்பு, இன்ஜினியரிங், கணக்குகள், தோல்விகள்னு நிறைய இருக்கு. அப்போ மனக்காட்சியோட பங்கு இதுல எவ்வளவு தூரம் முக்கியமான புத்தகம் விளக்குதா? அது உழைப்புக்கு மாற்றா? அருமையான கேள்வி. புத்தகம் ஒருபோதும் உழைப்புக்கு மாற்று மனக்காட்சின்னு சொல்லல. மனக்காட்சிங்கிறது ஒரு வழிகாட்டி, ஒரு காந்தம் மாதிரி. பாதையையும் சரியான வாய்ப்புகளையும் உங்ககிட்ட இருக்கும். ஆனா அந்த பாதையில நடக்க வேண்டியது நீங்க தான். ரைட் சகோதரர்கள் விஷயத்துல அந்த மனக்காட்சி அவங்களுக்கு தோல்விகள் வரும்போதும் நம்பிக்கையை கொடுத்து அடுத்த முயற்சிக்கு தேவையான மன உறுதியே தந்தது. அதுதான் அதோட உண்மையான பங்கு. ஓகே, இது தெளிவா இருக்கு. அடுத்ததா புத்தகம் சொல்ற ஒரு கருத்து கொஞ்சம் ஆழமானது. என் மனம் தெய்வீக செயற்பாட்டின் ஒரு மையம் அப்படின்னு ஒரு வரிய பெஹரண்ட் மனப்பாடம் செஞ்சு தினமும் சொல்வாங்களாம். கேட்கவே ஏதோ பெரிய தத்துவம் மாதிரி இருக்கு. இதோட அர்த்தம் என்ன? இதுதான் இந்த தத்துவத்தோட அஸ்திவாரம். எளிமையா சொல்லணும்னா, நம்ம ஒவ்வொருத்தரோட மனசும் இந்த பிரபஞ்சத்தோட மூல சக்தியோட, அதாவது யூனிவர்சல் மைண்ட் அல்லது கிரியேட்டிவ் ஸ்பிரிட்டோட நேரடியா கனெக்ட் ஆயிருக்குன்னு அவங்க நம்புறாங்க.
அப்போ நம்ம மனசு ஒரு தனிப்பட்ட தீவு இல்ல. இல்ல, அது அந்த பெரிய பிரபஞ்ச சக்தியோட ஒரு வெளிப்பாட்டு மையம். நீங்க ஒரு மனக்காட்சியை உருவாக்கும்போது நீங்க தனியா உருவாக்கல, அந்த பிரபஞ்ச சக்தியே உங்க மூலமா ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை எடுக்குது. அப்போ அந்த பிரபஞ்ச மனம் தன்னைத்தானே அனுபவிச்சு பார்க்கறதுக்கு அதுக்கு நம்ம மாதிரி ஒரு பௌதீக உடல் தேவைப்படுதுன்னு சொல்றாங்களா? கடல் தன்னை ஒரு அலையா உணர்ந்து பார்க்கற மாதிரி. மிக அருமையான உருவகம். கிட்டத்தட்ட அதேதான். பெர்ஹெண்ட் பார்வையில இந்த பௌதீக உலகம் ஒரு மாயை இல்ல, அது அந்த ஆவி அல்லது ஸ்பிரிட்டுக்கு எதிரான துருவம். பாசிட்டிவ் நெகட்டிவ் மாதிரி. ஆமா, ஒரு பேட்டரிக்கு ரெண்டும் தேவைப்படுற மாதிரி இந்த பிரபஞ்சத்தோட படைப்பு விளையாட்டுக்கு ஆவியும் பொருளும் தேவை. உங்க மனக்காட்சி தான் அந்த ஆவி வடிவத்துல இருக்கிற ஒரு எண்ணத்தை பொருள் வடிவத்துக்கு கொண்டு வர்ற பாலம். சரி, தியரியெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதெல்லாம் நிஜமா வேலை செய்யுமா? இதுக்கு ஆதாரம் இருக்கா? அந்த $20,000 கதை தான் இதுக்கு உண்மையான டெஸ்ட்னு நினைக்கிறேன். நிச்சயமா அது எப்படி நடந்ததுன்னு கொஞ்சம் விரிவா சொல்லுங்க, எந்த டீட்டெயிலையும் விடாம. நிச்சயமா. ஏன்னா அந்த அனுபவத்துல தான் இந்த செயல்முறையோட எல்லா படிகளும் அடங்கியிருக்கு. அப்போ பெஹரண்டோட ஒரே லட்சியம் இங்கிலாந்துல இருக்கிற தாமஸ் ஸ்ட்ரோவார்ட் கிட்ட போய் நேரடியா பாடம் கத்துக்கணும். ஆனா அதுக்கு தேவை $20,000. அந்த காலத்துல அது ஒரு மிகப்பெரிய தொகை. ஆமா, அவங்க கிட்ட அந்த பணம் இல்ல. இருங்க, அவங்க சும்மா நோட்டை என்ற மாதிரி கற்பனை செஞ்சாங்களா? பணம் வந்துருச்சா? இதுதான் நிறைய பேர் சந்தேகப்படுற இடம். அது எப்படி நடந்தது? இல்ல, அப்படி மேஜிக் மாதிரி நடக்கல. அவங்க ஒரு செயல்முறையே விடாம செஞ்சாங்க. ஒவ்வொரு நாளும் தனியா உட்கார்ந்து தன்னோட கையில $20,000 நோட்டுகள் இருக்கிறதா கற்பனை செய்வாங்க. வெறும் கற்பனை மட்டும்தானா? கற்பனை இல்ல, உணர்வு. அந்த நோட்டுகளோட ஸ்பரிசம், அதோட வாசனை வரைக்கும் உணர்வாங்களாம். அதுக்கப்புறம் லண்டனுக்கு டிக்கெட் வாங்குறது, கப்பல்ல பயணம் பண்றது, ட்ரோவார்ட சந்திச்சு அவரால மாணவியா ஏற்றுக்கொள்ளப்படுறதுன்னு முழு பயணத்தையும் ஒரு சினிமா மாதிரி மனசுல ஓட்டி பாப்பாங்க. ஓகே, இது வெறும் கற்பனை மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது செஞ்சாங்களா? இதுல முக்கியமான கட்டம் அவங்களோட மனநிலை. பணம் எப்படி வரும்னு அவங்க ஒரு துளி கூட கவலைப்படல. என் மனம் தெய்வீக செயல்பாட்டின் ஒரு மையம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை ஒரு நம்பிக்கை கவசமா பிடிச்சுக்கிட்டாங்க. அந்த பணம் ஏற்கனவே தனக்கு கிடைச்சிட்டா மாதிரி ஒரு ஆழமான உணர்வுல இருந்தாங்க. இதுதான் திருப்புமுனை. ஒரு நாள் தெருவுல நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இருக்கிற பொருள் எல்லாம் நானே அப்படிங்கிற ஒரு பிரபஞ்ச ஞானம் அவங்களுக்குள்ள உதிச்சிருக்கு. ஒரு எபிஃபனி மாதிரி. ஆமா, ஒரு பெரிய ஆனந்தமும் அமைதியும் அவங்கள சூழ்ந்திருக்கு. அந்த உணர்வுக்கு பிறகு என்ன ஆச்சு? ஒரு பேங்க் மேனேஜர் வந்து செக் கொடுத்தாரா? அப்படி இல்ல. ஆனா அந்த உள்ஞானம் கிடைச்ச சில நாட்களுக்கு பிறகு ஒரு வாய்ப்பு அவங்கள தேடி வந்தது. அலாஸ்கால ஒரு சுரங்கத்துல முதலீடு செய்ய ஒரு வாய்ப்பு. அலாஸ்காவிலையா? சம்பந்தமே இல்லாம? ஆமா, அதுக்கு தேவையான ஆரம்பகட்ட பணம் ஒரு நண்பர் மூலமா கிடைச்சது. பெஹரண்ட் அந்த வாய்ப்பை எடுத்தாங்க. அடுத்த சில மாதங்கள்ல அந்த சுரங்கம் மூலமா படிப்படியா அவங்களுக்கு சரியா $20,000 லாபம் கிடைச்சது. பிரசிஸ் $20,000? ஆமா, அவங்க மனக்காட்சியில கண்ட தொகை ஒரு பைசா கூடவோ குறையவோ இல்லாம கிடைச்சது. ஓ, அப்போ மனக்காட்சி ஒரு மேஜிக் மந்திரம் இல்ல, அது ஒரு வாய்ப்புக்கான கதவை திறக்குது. ஆனா அந்த கதவுக்குள்ள நாம தான் தைரியமா நுழையணும். ஆமா, இதுதான் செயல்களுடன் கூடிய நம்பிக்கை, ஃபெய்த் வித் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது. 100%. அந்த வாய்ப்பு வந்தப்போ இது ரிஸ்க் வேணான்னு அவங்க பயந்திருந்தா அந்த பணம் கிடைச்சிருக்காது. மனக்காட்சி சரியான சூழ்நிலைய உருவாக்குது. ஆனா அந்த சூழ்நிலைய பயன்படுத்திக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. ஆமா, இதே மாதிரி தான் வீட்டை இழக்க இருந்த ஒருத்தர் தன் வீடு காப்பாற்றப்பட்டதா மனக்காட்சி கண்டு எதிர்பாராத விதமா பணம் கிடைச்சு வீட்டை மீட்ட கதை, உடல் எடைய குறைக்க விரும்பின ஒரு நடிகையோட கதைன்னு பல உதாரணங்களை புத்தகம் சொல்லுது. அந்த $5 சம்பாதிச்ச டோர்கீப்பர் கதை கூட சுவாரஸ்யமானது. ஆமா, பெரிய இலக்குகளை பத்தி பேசிட்டு கடைசியில இந்த $5 கதை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு டோர்கீப்பர் தனக்கு $5 வேணும்னு மனக்காட்சி கண்டுகிட்டே இருந்தாராம். அப்போ பெஹரண்டோட கிளி பறந்து போய் அத அந்த டோர்கீப்பர் பிடிச்சு கொடுத்திருக்கார். அதுக்கு சன்மானமா பெஹரண்ட் சரியா $5 கொடுத்திருக்காங்க. சில சமயம் நமக்கு தேவைப்படுறது ஒரு சின்ன நம்பிக்கை தான். அதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். இந்த கோட்பாடு கேட்க ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. ஆனா என் மனசுல உடனே வர்ற கேள்வி, அப்போ இது ஏன் எல்லாருக்கும் வேலை செய்யறது இல்ல? ஆமா, உலகத்துல ஏன் இன்னும் வறுமையும் நோயும் கஷ்டங்களும் இருக்கு? யாரும் வேணுமுன்னே இதெல்லாம் மனக்காட்சியா பார்க்க மாட்டாங்களே? இதுதான் $1,000,000 கேள்வி. இதுக்கும் பெஹரண்ட் சில முக்கியமான காரணங்களை சொல்றாங்க. மக்கள் செய்யற பொதுவான தவறுகள் ஒரு பட்டியலே தராங்க. சரி, என்ன அது? முதல்ல விடாமுயற்சி இல்லாமை. 2 நாள் கண்ண மூடி நினைச்சு பார்த்துட்டு
3வது நாள் ஒன்னும் நடக்கலன்னு விட்டுடுறது. இது ஒரு செடியை நட்டுட்டு ஒவ்வொரு மணி நேரமும் தோண்டி பார்க்கற மாதிரி. 2வது என்ன? மனக்காட்சிய அடிக்கடி மாற்றுவது. இன்னைக்கு ஒரு பெரிய வீடு வேணும்னு நினைப்பாங்க, அடுத்த வாரம் ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் நல்லா இருக்குமேன்னு தோணும். ஆமா, நிறைய பேருக்கு அப்படிதான். அதுக்கப்புறம் உலக பயணம் போகலான்னு ஆசை வரும். இது ஒரு போட்டோ ஃபிலிம்ல ஒரே இடத்துல பல படங்களை எடுக்கிற மாதிரி. எந்த படமும் உருப்படியா வராது. படைப்பு சக்திக்கு ஒரு தெளிவான நிலையான கட்டளை தேவைன்னு அவங்க சொல்றாங்க. இது நம்மளோட இயல்பு தானே. இன்னைக்கு ஒன்னு பிடிக்கும், நாளைக்கு இன்னொன்னு. இதுல எப்படி உறுதியா இருக்கிறது? அதனாலதான் அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு உண்மையிலேயே எது ஆழமான விருப்பமோ அதை மட்டும் தேர்ந்தெடுங்கன்னு. அடுத்த தவறு ரொம்ப கடுமையான முயற்சி செய்வது. கடுமையான முயற்சியா? ஆமா, அதாவது இது ஒரு போராட்டமா, ஒரு கடினமான வேலையா நினைச்சு நான் இதை அடைஞ்சா தீரணும்னு ஒரு இறுக்கமான மனநிலையில செய்யறது. இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. விடாமுயற்சி வேணும்னு முதல் பாயிண்ட்ல சொல்றீங்க, ஆனா ரொம்ப முயற்சி செய்யக்கூடாதுன்னு 3வது பாயிண்ட்ல சொல்றீங்க. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற மில்லிய கோடு எது? மிக முக்கியமான கேள்வி. விடாமுயற்சிங்கிறது பயிற்சியில இருக்கணும். அதாவது தினமும் அந்த மனக்காட்சிய பாக்குறதுல விடாமுயற்சி வேணும். ஆனா அந்த பயிற்சியை செய்யும் போது உங்க மனநிலை இறுக்கமா இருக்கக்கூடாது. ஓ, அது ஒரு மகிழ்ச்சியான எதிர்பார்ப்பா, ஒரு விளையாட்டு மாதிரி இருக்கணும். நீங்க போராடும் போது இது என்கிட்ட இல்ல அப்படிங்கிற உணர்விலிருந்து செயல்படுறீங்க. ஆனா நீங்க மகிழ்ச்சியா எதிர்பார்க்கும் போது இது என்கிட்ட வந்துகிட்டு இருக்குங்கிற உணர்விலிருந்து செயல்படுறீங்க. அந்த உணர்வு தான் முக்கியம். நீங்க சொன்ன துணை கட்டுரையில டாக்டர் ராபர்ட் ஆந்தனி சொல்ற செய்யாமலே செய்தல் மாதிரியான ஒரு நிலை அது. சரி, அடுத்த தவறு மத்தவங்க கிட்ட சொல்றது. இது இன்னைக்கு இருக்கிற கலாச்சாரத்துக்கு நேர் எதிரா இருக்கே. ஆமா, இப்போலாம் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்ஸ் வச்சுக்கிறது, நம்ம இலக்க சோஷியல் மீடியால போடுறதுன்னு ஒரு பெரிய விஷயமாச்சே. நம்ம இலக்க மத்தவங்க கிட்ட சொன்னாதானே ஒரு உந்துதல் கிடைக்கும். ஆமா, இது ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு. பெரன்ஸ் பார்வையில உங்க மனக்காட்சிங்கிறது ஒரு வளரும் கரு மாதிரி. அத நீங்க மத்தவங்க கிட்ட சொல்லும்போது அதோட ஆற்றல் சிதறி போகுது. அப்படியா? ஆமா, அடுத்தவங்களோட சந்தேகங்கள், கேள்விகள், பொறாம கூட உங்க மனக்காட்சிய பாதிக்கலான்னு அவங்க நம்புறாங்க. அந்த எண்ணத்தோட சக்தி உங்களுக்குள்ளேயே குவிஞ்சு செயல் வடிவம் எடுக்கிற வரைக்கும் ரகசியமா வச்சுக்க சொல்றாங்க. சரி, கடைசி தவறு என்ன? அதுதான் எப்படி நடக்கும்னு தீர்மானிக்க முயற்சி பண்றது. உதாரணத்துக்கு, எனக்கு 1 லட்சம் ரூபாய் வேணும்னு மனக்காட்சி பாக்குறீங்க. ஆனா அது லாட்டரி மூலமா தான் வரணும், இல்ல ப்ரமோஷன் மூலமா தான் வரணும்னு நீங்களே வழிய முடிவு செஞ்சா நீங்க பிரபஞ்ச சக்தியோட கைய கட்டி போடுறீங்கன்னு அவங்க சொல்றாங்க. ஓ, வழியே நாம முடிவு செய்யக்கூடாதா? ஆமா, இத விளக்க ஒரு நல்ல உதாரணம் சொல்லலாம். இது நீங்க Amazonல ஒரு பொருள் ஆர்டர் பண்ற மாதிரி. உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு நீங்க முடிவு செஞ்சா போதும். அத எந்த ட்ரக்ல, எந்த ஊர் வழியா, எந்த டெலிவரி பாய் கொண்டு வரணும்னு முடிவு பண்றது Amazonோட வேலை. நீங்க அத பத்தி கவலைப்பட ஆரம்பிச்சா குழப்பம்தான் மிஞ்சும். ஆமா, கரெக்ட். அதே மாதிரி உங்களுக்கு என்ன வேணுங்கிற தன்மைய மட்டும் தீர்மானிங்க. அது வரும் வழிய பிரபஞ்சத்துக்கு விட்டுடுங்க. பெஹ்ரண்டுக்கு பணம் சுரங்க மூலமா வந்தது. அவங்க அதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஆக இந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட புத்தகத்தோட சாராம்சம் இதுதான். நம்ம மனசு ஒரு சக்தி வாய்ந்த படைப்பு கருவி. ஆனா அதை எப்படி சரியா, கவனமா, ஒரு ஒழுக்கத்தோட பயன்படுத்தணும்னு நம்ம கத்துக்கணும். ஆமா, இது ஏதோ மாயாஜாலம் இல்ல, இது ஒரு மன அறிவியல். கரெக்ட். இது ஒரு அற்புதம் என்பதை விட ஒரு இயற்கை விதி என்றே முன்வைக்கப்படுகிறது. புத்தகத்துல ஒரு இடத்துல சொல்வாங்க, நீங்கள் இயற்கையின் விதிகளை மாற்றுவதில்லை, அவற்றை நிறைவேற்றுகிறீர்கள். திமானம் கண்டுபிடிச்சது புவியீர்ப்பு விதியை மீறிய செயல் அல்ல, அத புரிஞ்சுகிட்டு பயன்படுத்தின செயல். அது போலவே மனதின் படைப்பு சக்தியும் ஒரு இயற்கை விதிதான். அதை நாம புரிஞ்சுக்கணும். இந்த விவாதம் ஒரு ஆழமான சிந்தனையை தூண்டுது. உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. இந்த புத்தகம் சொல்றது ஒரு விஷயம். ஒரு நாற்காலி முதல் ஒரு தேசத்தின் ரயில் பாதை வரை நீங்க பார்க்கிற ஒவ்வொரு பொருளும் அது உருவாகுவதற்கு முன்பு ஒரு தொடர்ச்சியான நிலைநிறுத்தப்பட்ட எண்ணமாகவே தொடங்கியது. ஆமா, அதுதான் படைப்பின் அடிப்படை கொள்கைனா. ஒரு நிமிஷம் யோசிங்க. தற்போது உங்கள் உலகை உருவாக்கம் தொடர்ச்சியான ஆதிக்கமான எண்ணம் எது? அது நீங்க உணர்வுபூர்வமாக தேர்ந்தெடுத்தது தானா, அல்லது கவனக்குறைவாக அனுமதிக்கப்பட்டதா? சிந்தித்து பாருங்கள்.